அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜென்ரல் இங்கிலீஷ் புக்குக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ் வைஸ் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. சிலபஸில் உங்களுக்கு 3 டாப்பிக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. தமிழில் எப்படி உங்களுக்கு இலக்கணம், இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே போல் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட் ஏபிசி டாபிக் இருக்கும். ஸோ சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் புக் பார்த்திங்கன்னா கண்டென்ட்டும் இருக்கும், ப்ளஸ் அடிஷ்னலாக எல்லா டாப்பிக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸும் இந்த புக்கில் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த புக்கை எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும், அதே போல் உங்களுக்கு புக் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு வந்து புக்கை ஆர்டர் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி தமிழ் ஓல்டு புக் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம ஜெராக்ஸ் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த டைப்பில் தான் இருக்க போகுது. புக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். கண்டென்ட் வைஸ் அதே போல் எம்சிக்யூ இது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் புக்கோட ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். முன்னாடி ஆர்டர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவு நம்ம கம்மி பண்ணி கொடுக்கணும், அதே போல் இந்த டைமும் புக்கோட ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யார் யாருக்கு வேணுமோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெகுலராக தமிழுக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். பட் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். சப்போர்ட் பண்ணுறதுக்கான நம்பரும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னிலேருந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு என்னென்ன புக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 3 புக்கு வந்துடும், சரிங்களா? பார்ட் ஏ ஒரு புத்தகம், அதே போல் பார்ட் பி ஒரு புக்கு, பார்ட் சி ஒரு புக்கு, சரிங்களா? என்றைக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க, பிரிண்ட் பண்ணி என்றைக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கே, சரிங்களா? ஆகஸ்ட் 13ஆம் தேதி வந்து உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ புக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். புக்கோட ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏ புக், ஸோ இது தனித்தனியாக கிடைக்காது, பட் இருந்தாலும் பார்ட் ஏ புக் என்ன ப்ரைஸ் வரும், பார்ட் பி என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இப்போ நீங்கள் செட்டாக மட்டும்தான் ஆர்டர் பண்ண போகிறீங்க, சரிங்களா? பார்ட் ஏ புக்கு 250, அதே போல் பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா 230, பார்ட் சி வந்து 270. ஸோ தனித்தனியாக இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது, செட்டாக மட்டும்தான் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ 3 புக்கும் சேர்த்து 750 வருது. பட் 750 நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ண தேவையில்லை, சரிங்களா? உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 புக்கும் சேர்த்தே உங்களுக்கு 590 தான் நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ 590 பேமெண்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது நீங்கள் பே பண்ண பிறகு தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பே பண்ணிங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரையும் டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ 1 வீக் தான், ஏன்னா எக்ஸாம் டைம் அப்படின்றதுனால 1 வீக் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள்ளே யார் யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு வந்து புக் ரெடி பண்ணிவிடுவோம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி உங்களுக்கு இங்கேருந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். புக்கோட ப்ரைஸ் இது 3மே சேர்ந்து உங்களுக்கு 590 தான். ஸோ 590க்கு 3 புக்கு உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் அனுப்ப போகிறோம். ஸோ 3 புக்குக்கும் சேர்த்து 100 ருபீஸ் கொரியர் சார்ஜ் வரும், சரிங்களா? ஸோ 590 ப்ளஸ் இது ஒரு 100, டோட்டலாக 690 நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஜிபே நம்பர் 9943599181. ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ஃபில் பண்ணி கொடுங்க. அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். ஆல்ரெடி பார்த்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதாவது கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ புக்கை எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டேன், சரிங்களா? ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். அதாவது கடைசியில் ஜென்ரல் இங்கிலீஷ் புக் பார்ட் ஏபிசி அப்படின்னு இருக்கும். அந்த ஃபார்மில் எந்த புக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய இருக்கும். பொது தமிழாக இருக்கலாம், இல்லை சயின்ஸில் இங்கிலீஷ் மீடியம், இல்லை சயின்ஸு தமிழ் மாதிரி நிறைய செட் ஆஃப் புக்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். நீங்கள் இப்போ இங்கிலீஷ் புக் மட்டும் ஆர்டர் பண்ணுறீங்க, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான புக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் பார்ட் ஏபிசி 3 புக்ஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார்மில், சரிங்களா? இது இல்லாமல் மற்ற புத்தகங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் நம்மக்கிட்ட இருக்கும். என்ன புக்கு வேணுமோ இங்கிலீஷ் மீடியமில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இல்லை சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எந்த புக்கு வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் புக்ஸ் எனக்கு இந்த 8 புக்கு அப்புறம் அந்த புக்கும் வேணுன்றவங்க வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான ஆஃபர் ப்ரைஸ் இந்த 3 புக்ஸு டெலிவரியோடு சேர்த்து 690 மட்டும் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் 13ஆம் தேதி டிஸ்பேட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, சரிங்களா? ஓகே, புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் உங்களுக்கு பார்ட் ஏ கொடுத்துருப்பாங்க, அதே போல் பார்ட் பி. பார்ட் ஏவிலே பார்த்தீங்கன்னா 21 டாபிக் கொடுத்துருப்பாங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா, பார்ட் சியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 14 டாபிக் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த டாபிக் எல்லாமே சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு தனித்தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்ட் ஏ புக்கோட கண்டென்ட்.
ஸோ புக்கில் எப்போவுமே முன்னாடியே சிலபஸ் நம்ம கொடுத்துருப்போம். சிலபஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும். ஸோ அந்த டாபிக் இருக்குது அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய டாபிக் இருக்குன்னா, அந்த டாப்பிக்கான கண்டென்ட்டை நீங்கள் படிச்சுட்டு, அந்த டாபிக் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற கண்டென்ட் உங்களுக்கு இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கான எக்ஸாம்பிள் எல்லாமே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ எம்சிபி கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிலேயே அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிடிஎஃப் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் இல்லையா? ஸோ கண்டென்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். நீங்கள் எப்படி புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி கொஷின்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ கண்டென்ட் புக்கோட கண்டென்ட் படிச்சுன்னா பின்னாடி வந்து புத்தக வினாக்கள் இருக்கும். ஸோ அதே போல் உங்களுக்கு பின்னாடி வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். இது டாபிக் வைஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ எப்படி தமிழ் படிக்கிறீங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும். ஆனால் இங்கே சிலபஸ் வைஸ் அப்படின்றதுனால அந்த கண்டென்ட்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். அதே போல் பார்ட் பி புக். சரிங்களா? பார்ட் பிலையும் உங்களுக்கு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக் என்ன கண்டென்ட் புக்கில் இருக்கோ அந்த கண்டென்ட் அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ புத்தகத்தில் என்னென்ன தகவல் நீங்கள் படிக்க போகிறீங்களோ அந்த கண்டென்ட் இருக்கும். புக்கு இல்லாதவங்க இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி கொஷின்ஸும் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்ட் சி. சரிங்களா? பார்ட் சியில் இருக்கக்கூடிய டாபிக் முன்னாடி சிலபஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் என்ன படிக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் கொடுத்துருப்போம். கண்டென்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். மாடல் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே போல் சொல்பொருள் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக், அந்த டாபிக் முடிஞ்ச பிறகு கொஷின் அண்ட் ஆன்சர் இருக்கும். சரியா? ஸோ பார்ட் சி, பார்ட் பி, பார்ட் ஏ எல்லா டாப்பிக்லையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆன்சரோட தான் இருக்கும். கொஷின் அப்படியே உங்களுக்கு போல்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் ஆன்சர். போல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதுதான் ஆன்சர். ஸோ இதே போல் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருப்போம். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் டக்குன்னு படிச்சுட்டு போயிடலாம். ஒரு டாபிக் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். இது வந்து உங்களுக்கு 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ்க்கு 2க்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? ஏன்னா மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பார்ட் ஏ சிலபஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட் ஏ வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆகும், அதே போல் மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதும் சொல்லிட்டேன். அதே போல் புக்கு எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், எப்படி ஜெராக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் ஆல்ரெடி பழைய தமிழ் புத்தகம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 பேஜஸ், பேக்கில் 2 பேஜஸ் இருக்கும். இந்த மாதிரி தான் புக் ரெடி பண்ணியிருப்போம். பைண்டிங் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் பைண்டிங் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் புக் வந்து குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிக்க முடியும், எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வரக்கூடிய 13ஆம் தேதி இங்கேருந்து அனுப்ப ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் 13ஆம் தேதி கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அனுப்ப ஆரம்பிச்சிடும். என்ன அட்ரஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு அனுப்புவோம். ஸோ அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது மொபைல் நம்பர் நீங்கள் அட்டன் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க. நிறைய பேர் வந்து வேறு யாராவது நம்பர் கொடுத்துறீங்க, அட்டன் பண்ணாமல் மறுபடியும் ரிட்டன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நம்பர், வாட்ஸ்அப் தனியாக, இந்த நம்பர் தனியாக அப்படின்னு இல்லாமல் நீங்கள் என்ன நம்பர் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் அப்டேட் பண்ணி கொடுங்க. ஏன்னா மறுபடியும் பாஸ் மறுபடியும் கொரியர் பண்ணணும், லேட் ஆகும். எக்ஸாம் டைமில் டிலே பண்ண வேண்டாம். அதனால தான் முடிஞ்ச வரையும் நெக்ஸ்ட் வீக்கே அனுப்புகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். 10 டேஸ் தேவைப்படும், பட் 1 வீக்லேயே அனுப்புகிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கே அனுப்பிச்சிடுவோம். இன்றைக்கி 6ஆம் தேதி. சரிங்களா? ஸோ வரக்கூடிய 13ஆம் தேதி தான் அனுப்ப ஆரம்பிச்சிருவோம். முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முன்னாடி என்ன ஆர்டரில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அந்த ஆர்டர் தான் பிரிண்ட் பண்ணுவோம், அந்த ஆர்டர் தான் சென்ட் பண்ணுவோம். முன்னாடி ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் அனுப்புவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் டிஸ்பேச் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ புக்கோட ப்ரைஸு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு புக்கோட ப்ரைஸ் 3 புக்குமே சேர்த்து 590 தான். சரிங்களா? பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3மே சேர்த்து இந்த ப்ரைஸ்லேயே வந்துடும். ஸோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட். சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலை சந்திக்கலாம். நன்றியுடன் அதிகமான குழுமம் கற்றலை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம். ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 நம்பர் வாட்ஸ்அப் கொடுத்துருப்பேன். ஜிபே நம்பர் இதுலேயே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஜிபே நம்பர். வாட்ஸ்அப் பண்ணுறதுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஃபார்ம் மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.